Why they given punishment to Tamil Nadu people? Tamil Nadu people, whatever union government said 1965, 71, they implemented. Even award union government to Tamil Nadu government. So now our request a resolution 30 years should not disturb. Congress party is fully supporting the Chief Minister resolution. சமச்சீராக எண்ணிக்கையை உயர்த்துவது என்கிற ஆலோசனையை வழங்கலாம் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் குறிப்பிட்டிருக்கிறோம். எண்ணிக்கை மறுவரையறை எவ்வளவு முக்கியமோ அதை போல தொகுதிகளின் எல்லை வரையறையும் மிக முக்கியமானது. அந்த எல்லை வரையறை செய்வதில் ஏற்கனவே தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் சிறுபான்மையினர், அதாவது இஸ்லாமியர், கிறிஸ்தவர் மற்றும் பட்டியல் சமூகம், பட்டியல் பழங்குடியினர் ஆகிய மக்களின் வாக்குகள் சிதறடிக்கப்படும் வகையில் எல்லை மறுசீரமைப்பு நடந்தேறியிருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி வருங்காலங்களில் அவ்வாறு அந்த சமூக பிரிவினரின் வாக்குகளை சிதறடிக்காத வகையிலே எல்லை மறுசீரமைப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை சுட்டிக்காட்டியிருக்கிறோம். மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் எண்ணிக்கையை மாநில அரசுகளே தீர்மானித்துக் கொள்வதும், அதே வேளையில் மாநிலங்களவை உறுப்பினர்களின் எண்ணிக்கை இன்றைக்கு இருக்கிற அடிப்படையிலேயே தொடருவதும் என்கிற கருத்தையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே முன்வைத்திருக்கிறோம். இன்னும் சில மணி நேரம் அல்லது ஒரு மணிக்குள்ளாக இந்த கூட்டம் நிறைவு பெறும் என்று நம்புகிறேன். வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற மாண்புமிகு முதல்வர் அவர்களை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் பாராட்டுகிறோம். எந்த விதத்திலும் பிரதிநிதித்துவ ஜனநாயகம் தமிழ்நாடு உள்ளிட்ட தென்னிந்திய மாநிலங்களை பாதிக்க செய்துவிடக்கூடாது. அதற்கேற்ப அனைத்து கட்சியினரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய தேவை எழுந்துள்ளது. அந்த அடிப்படையிலே அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சியினரும் இன்றைக்கு கூட்டத்திலே பங்கேற்று முதல்வருடைய முன்முயற்சிக்கு ஒத்துழைப்பு அளிக்கக்கூடிய வகையில் கருத்து தெரிவித்திருப்பது வரவேற்கத்தகுந்தது, பாராட்டுகிறோம். சில பார்ட்டிகளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலைங்க. சில பார்ட்டிகளும் இது ரொம்ப முக்கியமான சூழ்நிலைன்னு சொல்லப்படுது. ஆனாலும் சில பார்ட்டிகள் பாரதிய ஜனதா கட்சி இந்த கூட்டத்திலே பங்கேற்காதது அவர்களுடைய ஆதாயம் கருதிய அரசியலாகத்தான் பார்க்க வேண்டியிருக்கிறது. இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டு எந்த கருத்தாக இருந்தாலும் சொல்லியிருக்க வேண்டும். அல்லது இந்திய ஒன்றிய அரசின் நிலைப்பாடு இதுதான் என்பதை விளக்கியிருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் ஒரு நிகழ்விலே குறிப்பிட்டதை சுட்டிக்காட்டி அப்படியெல்லாம் எண்ணிக்கை மாறாது, தமிழ்நாட்டு நாடாளுமன்ற பிரதிநிதித்துவம் பாதிக்கப்படாது என்று பொத்தாம்பதுவிலே ஒரு கருத்தை சொல்லி இந்த கூட்டத்தை தவிர்த்திருக்கிறார்கள். இது ஏற்புடையதல்ல. அவர் தான் அரசியல் செய்கிறார். இது திமுக சொன்ன கருத்தல்ல. அரசியல் வல்லுநர்கள் ஏற்கனவே இது குறித்து ஊடகங்களில் தொடர்ந்து விவாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். இது திராவிட முன்னேற்றக் கழகம் மட்டுமே இவ்வாறு ஒரு கற்பனை செய்து அரசியல் செய்யவில்லை. அனைத்து கட்சியும் கூட்டி மிக பெரும்பாலோர் வெற்றிகரமாக ஒருமித்த கருத்தையே இங்கு சொன்னார்கள். ஒரு சிறு மாறுபட்ட கருத்து கூட இல்லாமல் ஏக மனதாக நிறைவேற்றக்கூடிய அளவிற்கு தமிழ்நாடே திரண்டிருக்கிறது என்று சொன்னால் இது முதலமைச்சருக்கு கிடைத்த மிகப்பெரிய வெற்றி மட்டுமல்ல, தமிழ்நாட்டு மக்கள் எவ்வளவு கட்சிகளுக்கு அப்பாற்பட்டு இந்த உணர்வுகளை பெற்றிருக்கிறார்கள் என்பதற்கு திராவிட மண், பெரியார் மண் ஒரு நல்ல எடுத்துக்காட்டு. ஆகவே தான் நான் வெளியிலே 1000 எங்களுக்குள் மாறுபாடு இருந்தாலும் அதே நேரத்தில் தமிழ்நாட்டின் நலன் என்று வருகிற போது
நாங்கள் அனைவரும் ஒரே குரலில் ஒருமித்துத்தான் எங்களுடைய உரிமைகளை வலியுறுத்துவோம் என்று சொல்லி இது நல்ல உரிமை போர் முழக்கம், வெற்றிகரமான முழக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.